என்ன பார்க்க போகிறோம்னா அடோப் ஃபேமிலி, அடோப் கலெக்ஷன், அடோப் மாஸ்டர் கலெக்ஷன் என்னென்ன பார்க்க போகிறோம். அடோப் சாஃப்ட்வேரில் நிறைய பார்த்துருக்கீங்க. அடோப் ஃபோட்டோஷாப், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ப்ரீமியர். இது கேள்விப்பட்டிருக்கீங்க. ஃபோட்டோஷாப் நிறைய ஃபோட்டோஷாப் ஸ்டுடியோவில் எல்லாமே எல்லா ஃபோட்டோவும் இதில் தான் எடிட் பண்ணுறாங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ப்ரீமியர் ப்ரோ. இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா வீடியோ எடிட்டிங் யூஸ் பண்ணுறாங்க, விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸ் எடிட் பண்ணுறது யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து 3D எஃபெக்ட்ஸ், 3D லோகோ கிரியேட் பண்ணுறது, 3D ஆப்ஜெக்டாக உள்ள பண்ணுறது, 3D ஆப்ஜெக்ட் அனிமேட் பண்ணுறது, லேட்டஸ்ட்டாக வர விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம். அடோப் ப்ரீமியர் ப்ரோ எடிட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எடிட் பண்ணுறதுக்காக, வீடியோ எடிட்டிங்காக தான் மோஸ்ட்லி ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணுறாங்க. இந்த 3 சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோஷாப் பண்ணலாம். இதுதான் ஃபோட்டோஷாப்போட இன்டர்ஃபேஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட இன்டர்ஃபேஸ் எல்லாம். ஃபஸ்ட்டு ப்ரீமியர் ப்ரோவோட இன்டர்ஃபேஸ் இதுதான். எதுக்காக 3 சாஃப்ட்வேர் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 3 சாஃப்ட்வேரையும் நான் தமிழில் கற்று தர போகிறேன். உங்களுக்காக நான் தமிழில் கற்று தர போகிறேன். அது உங்களுக்கு தமிழில் கற்றுக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எனக்கு அந்த சாஃப்ட்வேரை பற்றி கற்றுக்கணும், அதை தமிழில் கற்றுக்கணும், ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நீங்கள் என்னென்ன டவுட் கேட்குறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் கமெண்ட்டை பார்த்து நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணல பட்டன் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ண என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா எப்போதான் வீடியோ அப்லோட் பண்ணுறோன்னா உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 3 சாஃப்ட்வேர் தமிழில் கற்றுக்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.